எண்ணம் நோக்கம் உண்மையாக இருந்துவிட்டால் உறவு நட்பு உருவாக்க வேண்டிய தேவையில்லை. நல்ல எண்ணமும் உயர்ந்த நோக்கம் நல்ல எண்ணமும் உயர்ந்த நோக்கமும் உண்மையாக இருந்துவிட்டால் உறவு நட்பு உருவாக்க வேண்டிய அவசியம் என்ற உணர்வுக்கு உரியவங்க தாங்கள். அப்பா எத்தனையோ யூடியூப்ல பார்த்துட்டப்பா, எத்தனையோ பேராசிரியர்கள், எத்தனையோ ஜோதிட மேதைகள், எத்தனையோ பேர் சொல்றாங்க. அவங்களுக்கு எல்லாம் பாதம் பணிஞ்சு அடியேனும் தொழில் ரொம்ப முக்கியம். கன்னி ரசிக்காரங்க இருக்காங்களே, எப்போதுமே அடக்கம், எப்போதுமே ஒரு தயக்கம், எப்போதுமே மன உறுதி, எப்போதுமே தாயினுடைய அன்பு, பிணைப்பு, பந்த பாசம், சுத்தி சுத்தி வருவாங்க. பாத்தீங்கன்னா தெரியும், சுத்தி சுத்தி வருவாங்க அவங்க. அப்படிப்பட்டவங்க கன்னிராசினியர். ஆனா 6/3/2020 வரக்கூடிய இந்த சனி பயிற்சி அவங்களுக்கு கண்டகச்சினியாக இருந்தாலும் சனியினுடைய தொடர்போடு இருக்கக்கூடிய ராசிநாதன் புதன், அது ரொம்ப முக்கியம். அப்ப சனீஸ்வரனுடைய தொடர்போடு இருக்கக்கூடிய புதன் நட்பு கிரகம் 7ஆம் பறவை பார்க்கிறாரு. 7ஆம் பறவை பார்க்கும்போது கண்டிப்பாக சுப பலனை கொடுப்பாரு. கண்டகச்சனியோ ஜென்மச்சனியோ பாதச்சனியோ பங்கச்சனியோ அதுக்கு தேவையில்லை. 2 கிரகங்களும் எப்படி 2 கிரகங்கள் ஒத்து இருக்குதா, அதுதான் முக்கியம். அப்ப 2 கிரகங்கள் கன்னி கண்டிப்பாக விட்டு கொடுக்காது. இந்த விட்டு கொடுக்காத மனப்பான்மை இருக்கு. விட்டு கொடுக்க மாட்டாங்க. அந்த மனப்பான்மை உண்டு கன்னிக்கு. ஆராய்ச்சி அறிவு, செய்தொழில், இம்போர்ட்டு எக்ஸ்போர்ட்டு, ஏஜென்சி, பட்டுவாடா, பணப்பட்டுவாடா, பொருளாதாரம், SBI, IRC, IRT, IRS, அந்த பேங்க் சம்பந்தப்பட்டது, வியாபாரம் சம்பந்தப்பட்டது, இம்போர்ட்டு எக்ஸ்போர்ட்டு, எல்லாத்துக்கும் சொந்தக்காரர் கன்னி தான். ஒரு பல்கலைக்கழகம், ஒரு டீச்சரு, ஒரு பேங்க் ஸ்டாஃப், அதுக்கு கன்னி தான். அதுக்கு கன்னிதான் வேணும். அப்ப நிச்சயமாக கன்னிராசி நேயர்களுக்கு எந்த 7ஆம் பருவாக இருந்தாலும் ராசிக்கு கணவன் மனைவி உறவு கொஞ்சம் கவனம். தசா புத்தியை பார்த்துக்கோங்க. கணவன் மனைவி உறவை எடுத்துக்கோங்க. குழந்தைகள் பார்த்துக்கோங்க. குடும்பத்துல ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். ஏன்னா உபயலக்கணம் உபயராசி, அங்கே 7ஆம் இடம் உபயலக்கணம் உபயராசி, அங்கே சனி சுக்கரனோட பறக்குது பாக்கிய பஞ்சாங்கம். அப்ப குடும்பம், தொழில நல்ல அதாவது கன்னிய லக்கணம் கன்னி ராசிக்கு சனி திசை புதன் புத்தி, புதன் திசை சனி புத்தி சூப்பரா இருக்கும். அந்த குரு சம்பந்தம் மட்டும் வராம இருக்கணும். ராகு சந்திரனும் வராம இருந்தா பரவாயில்லை. தொழில், குழந்தை பாக்கியம் நிச்சயமா உண்டு. குழந்தைகள் அறிவு ஞானம் கண்டிப்பா உண்டு. வில் பவரா இருக்கும். சகோதர உறவுகள் கொஞ்சம் கவனம். ஏன்னா 7ஆம் இடம் உபயம் 180 டிகிரிக்குள்ள இருக்குது. அதனால அதனுடைய உறவுகள் கொஞ்சம் கவனமா இருக்கணும். கணவன் மனைவி உறவுகள் கொஞ்சம் கவனம். மாற்றுத்திறனுடைய வரவை எதிர்பார்த்து அவங்களுக்கு உதவி பண்ணுங்க. அப்படி உதவி பண்ணா அது ஒரு நல்ல செயலை கொடுக்கும் மாற்றுத்திறனாளிகளுக்கு. ஆக இந்த சனி புத்தி இந்த 7, அதாவது கன்னிராசிக்காரங்களுக்கு உதாரணத்துக்கு சனி திசை நடக்குது, இல்லைன்னா புதன் திசை, கன்னியா லக்கணம், மகரம் கும்ப லக்கணம் நல்லா இருக்கணும். பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. கன்னியா லக்கணத்திற்கு உங்களுக்கு வேண்டிய தொழிலை சொல்லியிருக்கிறப்பாரு, அதை மட்டும் நீங்க பண்ணிடலாம். அதை மட்டும் நீங்க கரெக்டா பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக ஒரு நல்ல மாறுதலை கொடுக்கும். நல்ல மாறுதலை கொடுத்து ஆகும். அதுல மாற்று கருத்து அல்ல. அதே போல உத்தரம் ஹஸ்தம் சித்திரை நட்சத்திர அதிபதிகள் இருக்காங்க.
3 பேருமே சகோதரர்கள், 3 பேருமே நட்பு கிரகம் தான். அப்ப அந்தந்த தசாபுத்தி நடக்கும்போது உத்தரம், அஸ்தம், சித்திரை. உத்தரம்னா சூரியன், ஹஸ்தம்னா சந்திரன், சித்திரைன்னா செவ்வாய். 3 பேருமே உங்களுக்கு வில்லங்கம் பிடிச்சவங்க இல்லையா? அப்ப என்ன செய்யணும்? கன்னிராசி தான், ஆனா நட்சத்திர அதிபதி பகை. நீங்க இம்போர்ட் எக்ஸ்போர்ட் எது செஞ்சாலும் பிள்ளையார் வழிபாடு. பிள்ளையார மறக்காதீங்க, ஆஞ்சநேயரை மறக்காதீங்க. வன்னி விநாயகர்னே இருக்காரு, வன்னியிலேயே தெரியல பாதி மக்களுக்கு. இப்ப வன்னியிலேயே தெரியல. அந்த மாதிரி பிள்ளையார் வழிபாடு, குலதெய்வ வழிபாடு, இஷ்ட தெய்வ வழிபாடு எல்லாத்தையும் பண்ணிட்டு வாங்க. நிச்சயமாக எதிர்காலம் சிறக்கும், அதுல மாற்று கருத்து இல்லை. கன்னிராசிக்கு 55% இன்னும் 7.5 முடிஞ்சிருச்சு. தசாபத்தி தான் உங்களை தடுக்கிறது, தசாபத்தி தான் உங்களுக்கு அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் கொடுக்கறது, தசாபத்தி தான் உங்களுக்கு பெனிஃபிட்டை கொடுக்கறது. அதனால 55% 2.75 ஸ்டார் ரேட்டிங், 2.2.75 ஸ்டார் ரேட்டிங்.